ஆ போதும் போதும் போதும், எல்லாரும் எழுந்து நில்லுங்க. தூங்குனதெல்லாம் போதும். குழந்தைங்க கொஞ்ச நேரம் கூட தூங்கட்டும் பூவன்னு. பிள்ளைங்க தூங்கட்டும், ஆனால் நீங்களாம் சீக்கிரம் எழுந்துருங்க. நமக்கான பிரேக்ஃபாஸ்ட்டோட நம்ம முதலாளி இப்போ வந்துருவாரு பாருங்க. செல்லுங்களா, பூவன்னு சொல்றத கேளுங்க. எல்லாரும் சீக்கிரம் எந்திரிச்சு ரெடியா இருங்க. டேய் என்னடா காப்பீரி, தூக்க கலக்கத்தில் உளறியா? முதல்ல நீ எந்திரிச்சு நில்றா. என்னதான் இருந்தாலும் கொஞ்ச நேரமாவது நான் தூங்கியே ஆகணும். தினம் நீங்க கூவுற சத்தத்தை கேட்டுதான் நான் தூக்கத்துலேயே எந்திரிப்பேன். ஆனா இன்னைக்கு மட்டும் நீங்க கூவவே இல்லையே, அதனால என்னால சீக்கிரமா எழுந்திருக்க முடியாம போச்சு. டைம் டேபிள் தப்பா போச்சுன்னா இப்படிதான் நடக்கும். பொழுது விடிஞ்சாலும் தூங்கி எழுந்திருக்கவே முடிய மாட்டேங்குது. அது உண்மைதான். வழக்கமா நீங்க கூற மாதிரி நீ காலையில கூவே இல்லையே, என்னாச்சு? கூவி கூவி போர் அடிச்சு போச்சா என்ன? இல்ல வேணும்னே கூவாம இருந்துட்டீங்களா? அது விடிய காலையில் கூவலாம் தான் சீக்கிரம் எந்திரிச்சு உட்காந்தேன். அதுக்கு நடுவில் தான் அந்த நாய் ஊளையிட ஆரம்பிச்சிருச்சு. அவன் ஊளையிட்டதை நிறுத்தினா தானே நான் கூவ முடியும். பொழுது விடியற வரை அவன் ஊளையிறதை நிறுத்தவும் இல்லை, என்னால் கூவவும் முடியாமல் போச்சு. நாங்கள் யாரும் நாய் உள்ள கேட்கவே இல்லையே. ஆமா ஆமா, நான் கேட்டேன். அந்த நாய் விடாம சும்மா ஊளையிட்டுக்கிட்டே இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் நாய் அப்படி சும்மா கூப்பிட வாய்ப்பில்லை. அப்படின்னா கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்குன்னு அர்த்தம். அடாடா, நம்மள புடிச்சிட்டு போக திருட்டு பசங்க யாராவது வந்துட்டாங்களா என்ன? ஐயோ, திருடுங்களா? எங்க எங்க? ஐயோ, என்னாச்சு? கோழிங்களாம் சேர்ந்து ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? எதையாவது பார்த்து பயந்துட்டீங்களா என்ன? காலை சாப்பாடு கிடைக்க லேட் ஆனதால சத்தம் போடுறீங்களா? கத்தாதீங்க கத்தாதீங்க. உங்களுக்கான சாப்பாடை நான் இதை கொண்டு வந்துட்டேன் பாருங்க. வா வந்து சாப்பிடு, வயிறு நிறைய சாப்பிடு. முதலாளி ஆனாலும் தொழிலாளி ஆனாலும் சீக்கிரம் போயிடுவாங்க. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு எப்படியாவது நான் இந்த ஃபார்முக்குள்ளே நுழைஞ்சிருவேன். அடடா, ஏராளமான கோழிகள். பசி மயக்கத்தில் அவசரப்பட்டு எடுத்தேன் கவுத்தேன்னு கோழியை பிடிக்க முயற்சி பண்ணால் இந்த கோழிகள் சத்தம் போட்டு அந்த முதலாளியை மறுபடியும் வர வச்சிருவாங்க. முதலாளி கண்ணில் மாட்டினோன்னா அப்புறம் என் நிலைமை என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டோன்னா யாருக்குமே தெரியாமல் இதுங்க மொத்தத்தையும் வரிசையாக ஒவ்வொன்றா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகே, அதுக்கும் ஒரு வழி இருக்குது. இன்னைக்கு கிடைச்ச பிரேக்ஃபாஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. சரிதானே நண்பர்களே? பொதுவாகவே நல்ல அட்டகாசமான சாப்பாடு தானே நம்ம முதலாளி தினமும் நமக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. உண்மைதான். அப்படின்னா முட்டை போட தயாராகிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் முட்டை போட ஆரம்பிங்க. அது முட்டை மேலே முட்டையை போட்டு முதலாளியை மிரட்டிடலாம். மருந்தே மருந்தே மருந்தே, நாட்டு மருந்தே, கோழி மருந்தே, நாட்டு மருந்தே, வீட்டு மருந்தே, பச்சை மருந்தே, நாட்டு மருந்தே, மருந்து வேணுமோ மருந்தே. அந்த நாட்டு வைத்தியங்கிட்ட நம்ம கொஞ்சம் மருந்து வாங்கிக்கலாமா? டேய் சும்மா இருறா முட்டாள். அந்த வாத்தியா சரியான கோல்மால் பேர் வெளின்னு பார்த்தாலே தெரியலையா? அட கோழி என்னாச்சு? 2 பாட்டில் மருந்து தரவா? கோழி பேன், கோழி வசந்தா, கோழி முருகல், இப்படி கோழிகளுக்கு வர்ற எல்லா விதமான வியாதிகள்ல இருந்தும் இந்த நாட்டு மருந்து நிவாரணம் கொடுக்கும். அது நல்லா இருக்கு வைத்தியரே. சேவல்களுக்கு கூவுறதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா சொல்லுங்க. பின்னென்ன, சேவல் மட்டும் இல்லை, பெட்டை கோழியை கூட கூவ வைக்கிற அளவுக்கு நல்ல பச்சை மருந்து என் கையில் இருக்குதுல்ல. பச்சை மருந்து தவிர வேற ஏதாவது இருக்கா? பின்னென்ன, அந்த பச்சை மருந்து, அந்த மஞ்சள் மருந்து, நீல மருந்து, அந்த சிகப்பு மருந்து, அப்படி பல விதவிதமான மருந்துகள் என் கையில் இருக்கு. நீல குடுவையில் கலக்கிற நீல மருந்து எடுக்கட்டுமா? பெட்ட கோழிகளுக்கு அதிகமாக முட்டை போட மருந்து இருக்கா? பெட்டை கோழிகள் தானே முட்டை போடுவாங்க, அப்புறம் அவங்களுக்கு எதுக்கு முட்டை போடுறதுக்கான மருந்து? ஆனால் சேவல்கள் முட்டை போடுறதுக்கான மருந்து என் கைவசம் இருக்குதுல்ல. நான் இப்போ கொடுக்குற மருந்தை ஒரு 4 பாட்டில் குடிச்சிங்கன்னா ஒரு சேவல் தினமும் 4 முட்டை போட்டுக்கிட்டே இருக்கும். நான் அந்த மருந்தை எடுக்கட்டுமா? என்ன ஆனாலும் எங்களுக்கு அந்த மருந்துலாம் தேவையில்லை. ஐயோ, அவசரப்பட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒரு உதவியாக நினச்சி என்கிட்ட இந்த 2 பாட்டில் மருந்தாவது வாங்கிக்கோங்க. இந்த நாட்டு மருந்து வியாபாரத்தால் தான் நான் என் குடும்பத்தையே காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க ப்ளீஸ். இவன் வேஷம் மாறி வந்திருக்க திருட்டு பையன். இந்த ஏமாத்து பையெல்லாம் சும்மா விடவே கூடாது.
அதுக்கு ஒரு வழி பண்ணிடலாம். வைத்தியர் ஐயா, என்னதான் இருந்தாலும் உங்கள் மருந்து எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் இங்கே இருக்கிற ஒருத்தருக்கு உங்கள் மருந்து கண்டிப்பாக தேவை. யாருக்கெல்லாம் வேணும் சொல்லுங்கள். சொல்லுங்கள். உங்களை மாதிரி வேறு ஏதாவது கோழிகளுக்கு அப்படின்னா நான் டிஸ்கவுண்ட்டெல்லாம் தரேன், சரியா? அடடா, அது எங்களை விட ஒரு பெரிய ஆளுக்கு தான் நான் கேட்டேன். என்னது, அப்படியா? கோழிகளை விட ரொம்ப பெருசா? ஒருவேளை பெரிய ராட்சச வாத்தா இருக்குமா, இல்லை ஈமு கோழியாக இருக்குமா? அதுதான் விஷயம்னா அப்புறம் என் பாடு ஜாலி தான். என்னானாலும் நேற்று ராத்திரி அந்த நாய் ஊழ விடுற சவுண்டை கேட்டு தூங்காமல் இருந்ததுனால நமக்கு ஒரு லாபம் கிடைச்சிருக்கு. இப்போ யாருக்கு அவசரமாக மருந்து வேணும்னு சொல்லவே இல்லை. அந்த மருந்து தேவைப்படுறது அந்த கூட்டுக்குள்ளே கிடக்கிற எங்களோட நண்பனுக்கு தான். முதலாளி காலையில் அந்த கூட்டோட கதவை திறந்தா வச்சிருப்பாரு. நேராக உள்ளே போய் அந்த மருந்தை கொடுத்துட்டு வந்துடுங்க. ஓகே, தேங்க்யூ. கூண்டுக்கு வெளியே நீளமாக வளைஞ்சு கிடக்கிற கருப்பான வால், அது கருங்கோழியோட வாலே தான். ஆஹா, கருங்கோழியோட கறின்னு சொன்னா சூப்பர் டேஸ்டா இருக்கும். நிஜமாவே நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான். ஐயோ, கிட்டா என் கூட்டுக்குள்ளே வந்து விளையாடுறியாடா? நேற்று ராத்திரி நீ இந்த இடத்துல பதுங்கி வரும்போது உன்னை நான் நோட்டமிட்டு தான் வச்சிருந்தேன். ஐயோ 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 ஐயோ, என்ன கடிச்சு கொன்றாத, நான் போயிடுறேன். தலவச்சுப்பாரா கிராம மக்களுக்கு நகரத்துக்கு போறதுக்கு காட்டு பாதையில போனோம்னா ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியது இருக்கும். அந்த பாதையில 2 திருடர்கள் ஜனங்க கிட்ட இருந்து கொள்ளையடிப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா என்னோட முதலாளியோட பேரையும் அதுல சேர்க்க சொல்லி சொல்லுவேன். எதுல? டீ கடை கணக்கு புத்தகத்திலயா? இல்லைங்க முதலாளி, பஞ்சதந்திர கதைங்கள்ல நீங்க தான் முதலாளி. நீ ஏன் புது கதையை எழுதக்கூடாது? கரடி தந்திர கதைகள்னு என்னுடைய வீர சாகசங்களை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நான் முதல் பத்தியில இப்படி எழுதட்டுமா? அதாவது, நீ ஒரு புத்திசாலி, ரொம்ப தைரியமான கரடி, நீ ஒரே இடியில மான கீழே தள்ளிட்டேன்னு எழுதட்டா? அட, நான் ஒரு தாக்குதல்ல கூட ஒரு மான கூட அடிச்சு நான் கொன்னது கிடையாதே. அட இல்லப்பா, நான் சும்மா நீ ஒரு திறமசாலி தைரியமான நாயகன்னு நிரூபிக்க முயற்சி பண்றேன்ப்பா. அப்படியா? அப்படின்னா சரி, ரொம்ப சரி. அப்படின்னா நீ இப்படி கொஞ்சம் எழுதி பாரு. அதாவது, மகாராஜா கரடி ஒரே தாக்குதல்ல சிங்கத்தை அடிச்சு நொறுக்கிட்டேன்னு எழுது. இப்படியும் நீ பொய் தானே எழுத போற, இன்னொரு பொய்யும் சேர்த்து எழுதிக்கையே. அது சரி சிங்கம்மா, உன்னோட ஆசை என்னமோ அதிகமா தான் இருக்கு. ஆனா அவசியம் இல்ல, ஏன்னா நாம சிங்கத்தோட விளையாடக்கூடாது. அப்படி ஒரு வேளை அது தவறுதலா ராஜா சிங்கம் படிச்சிட்டாருன்னா நமக்கு அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும்பா. அங்க பாரு, யாரோ வந்துட்டு இருக்காங்க. ஐயா முதலாளி, நம்ம இங்கே இருப்போம். நம்ம அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சிடலாம். நான் ஒரு தாக்கி அவங்கள கீழே விழ வைக்கட்டுமா? முதலாளி, இத உங்களால மட்டும்தான் செய்ய முடியும். முதலாளியால மட்டும்தான் செய்யவே முடியும். ஐயோ கடவுளே, என்ன துரதிர்ஷ்டப்பா இது. இது என்னது முதலாளி? இது எல்லாமே மரம் கிளைகள் தான். என்ன கிளைகளா? எனது அன்பு முதலாளியே, இது கரும்பே. என்ன இரும்பா? அட இரும்பு இல்ல, கரும்பே. அப்புறம் உண்மையிலே இது ரொம்ப இனிப்பா இருக்கும். ஓஹோ, அப்ப இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப சுவையா இருக்கும்னு சொல்லு.
கரும்பு விக்கிற ஒரு வயசான அம்மாவை பயம்புறுத்தி மொத்த கரும்பையும் அவங்க கிட்ட இருந்து திருடுறதுக்கு அப்புறம் மாஸ்டர் கரடி அப்புறம் நரி அடுத்த நாள் வேட்டைக்காக பாதைய பாத்துட்டு இருந்தாங்க. அடா என்னுடைய நரி தம்பி, நேத்து மாதிரியே உனக்கு இரும்ப சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா? ஐயோ, இது என்ன ரொம்ப முட்டாத்தனமா இருக்காது? இரும்பு கிடையாது, கரும்பு. அது சரி, புத்தி தான் இல்ல, ஆனா சக்தி இருக்கு. ஆ? ஆமா, நீ என்ன சொன்ன? இல்ல, அது நான் என்ன சொன்னேன்னா, நீங்க புத்திசாலி, அதாவது நீங்க ரொம்ப புத்திசாலி, அப்புறம் நீங்க ஒரு பிரம்மாண்டமான, நீங்க ஒரு நெருப்பு. நெருப்பு என்ன பீன்ஸா? அது என்ன பீன்ஸ்? மீன்ஸ் இல்ல, நீங்க ஒரு நெருப்பு. ரொம்ப வேகமான ஆளு. பாரு, அங்க யாரோ வராங்க. முதலாளி, உள்ள குதிங்க. உள்ள குதிக்கணுமா? நான் என்னோட கால் கையெல்லாம் உடைச்சிக்க மாட்டேன். அப்போ மெதுவா போய் அந்த ஆளை பிடிங்க. ஓஹோ, ஜனங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. இங்க இருக்கிற மிருகங்கள் துன்பத்தை விளைவிக்குதான். இது என்ன? காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. அட கத்து கத்து, உன்னை காப்பாத்துறதுக்கு இங்க யாரும் வரப்போறது கிடையாது. நீ இன்னும் எவ்வளவுதான் கத்துவ? நீ கொண்டு வந்த பொருள் எல்லாத்தையும் இங்கேயே விட்டுடு. அப்புறம் இங்க இருந்து எங்கேயாவது தூரமா ஓடிடு. போயிடு. ஆமா, இந்த காத்து தேனோட வாசனை எங்க இருந்து வருதுன்னு தெரியலையே. முதலாளி, இந்த பானையில இருந்து தான் வருதுன்னு எனக்கு தோணுது. எங்க நான் பாக்குறேன். வாவ், சுவையான தேன். வாவ், தேன் துளி, தேன் துளி, சுவையான தேன் துளி. ஹே ஹே ஹே. முதலாளி, எனக்கும் கொஞ்சம் கொடுங்களேன். அப்புறம் இதே மாதிரி மத்தவங்க கிட்ட பொருளை திருடி மாஸ்டர் கரடி அப்புறம் நரியோட நாட்கள் ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்பதான் ஒரு நாள், நரி தம்பி, இனி நாம மறைஞ்சிக்கிற இடத்த மாத்திடுவோமா? புதுசா மறையறதுக்கு புது இடத்தை தேடி போவோம். அவசியம் இல்ல முதலாளி. நீங்க என் கூட இருக்கிற வரைக்கும் யாரும் நம்மள வேட்டையாட முடியாது. அதனால தானே நம்ம மறைஞ்சிருக்கிற இடத்த மாத்துறது கிடையாது. நரி தம்பி, என்ன அங்க பாத்தியா? அங்க பாரு, யாரோ கையில ஏதோ எடுத்துக்கிட்டு இங்க வந்துகிட்டு இருக்காங்க. முதலாளி, அந்த ஆளு கையில வச்சிருக்கிற சாக்கு பையில ஏதோ காட்டு தேன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, மறுபடியும் தேனா? இதே மாதிரி ஜனங்க தேனை கொண்டு வந்துட்டு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். முதலாளியோட அதிர்ஷ்டம். நான் எப்பவும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது என்னன்னா, நம்மளோட இந்த பாதையில ஏதாவது ஒரு கோழி வந்தா நல்லா இருக்கும். இந்த நரியும் கரடியும் போற வழியில நிக்குதுங்களே, ஒருவேளை இதுங்க தான் வரவங்க போறவங்க எல்லாம் தொல்லை பண்ணுதுங்களா? அப்படின்னா நாம இதுங்கள சமாளிச்சாகணும். பாத்தீங்களா, அவன் ஓடிட்டான். அவன் ஓடி போகும்போது ஏதோ கீழே தவறி விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வாங்க, போய் என்னன்னு பாப்போம். ஆஹா, சுவையான தேன். தேனா எங்க? நான் பாக்குறேன். இதுதான் உண்மையான தேனு. இது கொஞ்சம் வெயிட்டா இருக்கே. அப்படின்னா இது ஏதோ பெரிய தேனா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஒரு இனிப்பான தேன், என்ன ஒரு சுவையான தேன். ஆஹாஹாஹா. என்னது இது? என் கை இப்படி ஒட்டிக்கிச்சு. இது என்ன
தேனா இல்ல கோந்தா? முதலாளி, நீங்க என்கிட்ட ஏன் இப்படி பொய்ய சொல்லிட்டு தேனை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கும் தேன் வேணும். இந்த தேனை குடிச்சிட்டு உங்களுக்கு போதை தலைக்கேறிடுச்சு, அதான் என்னையும் வேண்டான்னு சொல்றீங்க. விளையாடாதீங்க நண்பரே. ஐயோ ஐயோ, நெஞ்சு அடைக்குது. ஐயோ, நில முடியலையே, நெஞ்சு அடைக்குது. ஐயோ. மத்தவங்க கிட்ட இருந்த பொருட்களை திருடி நிம்மதியா காலத்தை ஓட்டிட்டு இருந்த அந்த நரியும் கரடியும் அன்னைக்கு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. மத்தவங்க கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரிதான் உங்களுக்கும் நடக்கும். மஞ்சாடி காட்டுல ஒரு கிழட்டு சிங்கராஜா இருந்தது. ஒரு நாள் அது தன்னோட குகைக்கு முன்னாடி ஒரு ஆலமரத்துக்கு அடியில ஓய்வு எடுத்துட்டு இருந்துச்சு. அப்பதான் ஒரு சிறுத்தை மந்திரி அது கிட்ட வந்துச்சு. மகாராஜா, உங்களுக்காக நான் அந்த காடு முழுக்கவும் சுத்திட்டு வந்துட்டேன். அங்க ஒரு மான் கிடைச்சது. அப்ப அது எங்க இருக்கு? மான், அத கொண்டு வா, நான் இப்ப ரொம்ப பசியில இருக்கேன். உத்தரவு மகாராஜா. மகாராஜா, எனக்கு என்ன தோணுதுன்னா உங்களோட உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு. ஆமா மந்திரி, இன்னைக்கு நாள் முழுக்க நான் இததான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப எனக்கு ரொம்ப வயசாகிட்டே போகுது. எனக்கு எனக்கு என்னோட இளமை திரும்ப வேணும் மந்திரி. மகாராஜா, கவலைப்படாதீங்க. என்கிட்ட அப்படி ஒரு வைத்தியர் இருக்காரு. உங்களுடைய இந்த பிரச்சனைய தீர்த்து வைப்பாரு. உங்களோட இளமையை திரும்ப கொண்டு வரதுக்கு அவர் உதவியும் செய்வாரு. நான் அவரை கூட்டிக்கிட்டு வரேன். ஓ, நிஜமாவா சொல்ற? அப்ப அவரை சீக்கிரமா கூட்டிட்டு வா. என்னோட கர்ஜனையில பல பாதிப்புகள் ஏற்பட்டுருச்சு. சரி, நான் அவரை உடனே கூட்டிக்கிட்டு வரேன் மகாராஜா. இந்த கேட்டு சிங்கத்துக்காக வேலை செஞ்சு நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். இது மானோட கறியை தான் சாப்பிடுது. இதோட இளமையை நான் திரும்ப கொண்டு வரணுமா? அப்பதான் எனக்கும் நிம்மதி கிடைக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே சிறுத்தை வைத்தியர் நரிய பார்க்க போச்சு. ஹேய் கழுதையே, போய் எனக்கு இலைகளை கொண்டு வா. ஐயோ வைத்தியரே, நான் ஒன்னும் கழுதை கிடையாது, நான் கரடி. ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே? அப்பதான் கரடி தூரத்துல சிறுத்தை வர்றத பாத்துச்சு. இங்க பாருங்க வைத்தியரே, அங்க பாருங்க, யாரு வராங்கன்னு பாருங்க. உனக்கு என்ன கண்ணு குருடா? அவர் உண்மையிலேயே சிறுத்தை மந்திரி. நம்ம ராஜ்யத்தோட மந்திரி இங்க வர வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? வணக்கம் வைத்தியரே, நான் என்னன்னு சொல்றது உங்ககிட்ட? நான் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன். அப்படியா? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. உங்களுக்கே நல்லாவே தெரியும், ராஜா சிங்கத்துக்கு வயசாகிட்டு போகுது. ஆஹா, தெரியும். வைத்தியரே, இந்த மூலிகையிலேயே நான் என்ன பண்றது? அத அரைச்சி அப்படியே மூஞ்சில போட்டுக்க. முட்டாள் கழுதியே, கொஞ்சம் தள்ளி போ. வைத்தியரே, ராஜா சிங்கம் ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. அவரு மான் கறியை மட்டும்தான் சாப்பிடுறாரு. அப்புறம் நான் மான தேடி தேடி ரொம்ப நொந்து போயிட்டேன். என்னப்பா இது? உங்ககிட்ட என்ன யோசனை இருக்கு? நான் என்ன பண்ணணும்? ஐயோ வைத்தியரே, நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னா, அவர் அப்படியே இளமையா இருக்கிறதுக்கு ஏதாவது உங்களால மருந்து கொடுக்க முடியுமா? அச்சோ, இது என்ன கொடுமை? இதனால என் வாழ்க்கைய ஆபத்தாயிடுமே. அட நீங்க வேற, நான் என்ன ராஜாவை பாக்கிறதுக்கு ஓடுறேன்னா என்ன சொல்லுங்க? நான் அவருக்கு வேலை செஞ்சு ரொம்ப நொந்து போயிட்டேன். அவர்கிட்ட இருந்து நீங்க என்ன காப்பாத்தணும் வைத்தியரே. சிறுத்தையோட நிலைமையை யோசிச்சுட்டு வைத்தியர் நரி தன்னோட சுயநலத்துக்காக ஒரு தந்திரத்தை பண்ணுச்சு. சரி, நீங்க இங்க இருந்து போங்க. நான் ராஜா சிங்கத்தை கொஞ்சம் இளமையாக்கிடுறேன். இப்போதைக்கு இது போதும்ல. நன்றி வைத்தியரே. வைத்தியரே, இது எரியுது. நீ என்னையா காரியம் பண்ணிருக்க? மூலிகை இலைய அரைச்சு உன் முகத்துல போட்டுக்கிட்டியா? நீங்க தானே அப்படி செய்ய சொல்லி சொன்னீங்க. அட கடவுளே. சரி, சீக்கிரமா கிளம்பு. நாம போய் ராஜா சிங்கத்தை பார்க்கணும். ராஜா சிங்கமும் சிறுத்தையும் வைத்தியர் நரிக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தாங்க.
மந்திரியாரே, எங்க வைத்தியரை காணோம். கொஞ்ச நேரம் காத்துட்டு இருப்போம் ராஜா. வைத்தியர் நேரம் மருந்து கொண்டுகிட்டு வந்துட்டு இருப்பாரு. மகாராஜா, அதோ அவரே வந்துகிட்டு இருக்காரு. வணக்கம் ராஜா அவர்களே. வணக்கம் வணக்கம். இந்த பிராணி யாரு? நல்லது ராஜா அவர்களே, இவரே என்னோட உதவியாளர் கழுதை. கரடி கரடி. அதான் கரடி. பயங்கரமா இருக்கான். கொஞ்சம் பயங்கரமா இருப்பான். ஆனா இவன் ரொம்ப உழைப்பாளி. தேன் எவ்வளவு கொடுத்தாலும் அதை சாப்பிட்டுருவான். ஆனா மறக்காம உதவி செய்வான். நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. உங்களுக்கு எங்கேயாவது அடிபட்டிருக்கா, இல்லன்னா காயம், கீழே விழுந்துட்டீங்களா, இல்லன்னா யாராவது உங்களை அடிச்சாங்களா? இல்லையே. அச்சோ, உங்க கண்கள் ரொம்ப பலவீனமா இருக்கே. நிஜமாவா? ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கான மருந்து என்கிட்ட இருக்கு. இது யானை மாமிசத்தோட மருந்து. காலையில மத்தியானம் சாயந்தரம் எடுத்துக்கோங்க. இது மானோட எண்ணெய். இத காலையில மத்தியானம் சாயந்தரம் தடவிக்கோங்க. மகாராஜா, இந்த மருந்தை நீங்க கரெக்டா பயன்படுத்தணும். அப்புறம் சின்ன சின்ன மிருகங்களை மட்டும் சாப்பிடுங்க. உதாரணத்துக்கு எலி, முயல், பல்லி. முக்கியமான விஷயம், உங்களுக்கான உணவை நீங்களே வேட்டையாடி சாப்பிடணும், புரியுதா? இத நீங்க மறக்க கூடாது. அப்படி ஒருவேளை இது எல்லாத்தையும் நான் ஒழுங்கா பண்ணுனா மறுபடியும் நான் இளமையாக முடியுமா? கண்டிப்பா நீங்க குணமாயிடுவீங்க. நரி சொல்றதை கேட்டுட்டு ராஜா சிங்கம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அது இளமையா இருக்கணும்ன்ற விஷயத்தை யோசிச்சு வைத்தியர் நரிக்கு நிறைய பரிசுகளை கொடுத்துச்சு. போற சமயத்துல நரி சொல்லுச்சு, ஐயா மகாராஜா, இன்னொரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எதை வேட்டையாடினாலும் அதுல பாதி உணவை ஒரு வயசானவருக்கு நீங்க கொடுக்கணும். அந்த வயசான மிருகம் மந்தார மலையில ஒரு அரச மரத்துக்கு அடியில உக்காந்துகிட்டு இருக்கும். அந்த இடத்துல அந்த மாதிரி வேற யாராவது இருப்பாங்களா? அவரு கண்டிப்பா அந்த இடத்துல தான் இருப்பாரு. நீங்க பாதி உணவை அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா தான் இந்த மருந்து உங்களுக்கு வேலை செய்யும். வைத்தியர் நரி சொல்றத கேட்டுட்டு ராஜா சிங்கம் தன்னோட சோர்வை மறந்துட்டு சின்ன சின்ன மிருகங்களை வேட்டையாட ஆரம்பிச்சுது. மலைக்கு மேல இருக்கிற அரச மரத்துக்கு அடியில ராஜா சிங்கம் போனாரு. அங்க ஒரு வயசான நரிய ராஜா சிங்கம் பார்த்தாரு. ஓஹோ, எனக்கு அதிர்ஷ்டம் தான், ஒரு வயசான நரி இங்க இருக்கு. வயசான நரியே, இத நீ எடுத்துக்க. நாளைக்கு இதே சமயம் நீ இங்க இருந்தேன்னா உனக்கு நான் உணவு கொண்டு வரேன். எனக்கு அதிர்ஷ்டம் நல்லா இருக்கு. அதனாலதான் நீங்க கிடைச்சிருக்கீங்க. நீங்க ஒரு மிகப்பெரிய ராஜா. நீங்க ஒரு மகான். ஐயோ முட்டாள் ராஜா, தினமும் இப்படியே நடந்துச்சுன்னா தினமும் எனக்கு விருந்துதான். இப்படி யோசிச்சுக்கிட்டே சிங்கராஜா ரொம்ப சந்தோஷத்துல திரும்பி போச்சு. அப்புறம் இதுவே அதோட பழக்கமாவும் ஆச்சு. தினமும் மதிய சமயத்துல நரி ராஜாவோட வரவுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தினமும் சிங்கத்தோட இந்த வேலையால சின்ன சின்ன மிருகங்கள் சிங்கத்தை பார்த்து பயந்துட்டு இருக்கோம். அப்புறம் இதே போல ஒரு நாள், இப்போ நம்ம என்ன பண்றது? நம்மளோட இனமே காலி ஆயிடுமே. இதுக்கு நாம ஒரு வழியை யோசிக்கணும். எந்த வழிய? காட்டை விட்டு கிராமத்துக்கு போனா அங்க இருக்க மக்கள் நம்மள பிடிப்பாங்க. இங்க இருந்தா சிங்கம் நம்மள பிடிக்கும். அதுவும் உண்மைதான். காட்டுல நிறைய காவல்காரங்க இருக்காங்க. நாம எங்கேயும் போக முடியாது. நாம பிறந்தது இப்படி சாகறதுக்காக தானா? இல்ல, ஆனா நம்மளால என்னதான் செய்ய முடியும்? இது எல்லாத்துக்கும் காரணம் வைத்தியர் நரிதான். இதான் விஷயம்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? வைத்தியரோட உதவியாளர் கரடி ஒன்னா நபர் முட்டாள். அது மட்டும் இல்ல, அதுக்கு தேன்னா ரொம்ப பிடிக்கும். நாம ஏன் நமக்காக அதை பயன்படுத்திக்க கூடாது? நல்ல விஷயம், வாங்க கூடவே தேன் எடுத்துட்டு வாங்க. அப்புறம் இந்த மாதிரி அவங்க சமூகத்துல இருந்து ஒரு எலியும் ஒரு முயலும் கரடியை தேடி போச்சுங்க. ஓ, கரடி அண்ணன். யார் நீங்க? எனக்கு உங்களை தெரியாதே. நாங்க உன்னை பார்க்க தான் வந்திருக்கோம். என்னையா? ஆனா எதுக்காக?
நீ இந்த காட்டுக்கே ஒரு நட்சத்திரம் மாதிரி. அதனால நாங்க உனக்கு ஒரு சின்ன பரிசு கொண்டு வந்திருக்கோம். பரிசா? எந்த மாதிரியான பரிசு? ஆ, தேனு. தேனை பார்த்ததும் கரடி அதை வேக வேகமா சாப்பிட ஆரம்பிச்சது. கரடி என்ன, நீங்க எப்படியாவது எங்களை காப்பாத்தணும். ஓஹோ, விஷயம் இப்படியும் போகுதா? அப்ப நீ எங்களுக்கு உதவி செஞ்சினா உனக்கு இன்னும் நிறைய தேன் கொண்டு வருவோம். ஆஹா, அப்படின்னா நான் உங்களுக்கு நிச்சயமா உதவி செய்யறேன். சரி வாங்க, நம்ம ராஜா சிங்கத்தை பார்த்து எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லுவோம். கரடி, முயல், எலிங்க உண்மையாவே பயந்துட்டாங்க. ஆனாலும் அவங்க சிங்கத்துக்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க. ராஜா சிங்கம், நீங்க ஒரு முட்டாள். நீ என்ன சொன்ன? நாங்க என்ன சொல்ல வரோம்னா, அந்த பொய்க்கார நரி சொன்னதை கேட்டு நீங்க முட்டாள் ஆயிட்டீங்க. இது உண்மைதான் ராஜா சிங்கம். அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நாங்க அதை நிரூபிக்கிறோம். அப்படி நீங்க விருப்பப்பட்டா அந்த மகரந்த மலைக்கு கீழே அந்த அரச மரத்து அடியில வயசான நரிக்கிட்ட எங்களை ஒப்படைச்சிருங்க. அப்புறம் நீங்களே பாருங்க. அது வயசான நரி கிடையாது, வைத்தியர் நரி. அதுதான் உங்களை ஏமாத்தி இருக்கு. அவங்க சொன்ன மாதிரியே சிங்கம் எலியையும் முயலையும் வயசான நரிக்கிட்ட விட்டுட்டு போயிடுச்சு. அப்புறம் சிங்கம் நரி செஞ்ச வேலையெல்லாம் பார்த்துட்டே இருந்துச்சு. உன்னோட முட்டாள்தனமோ என்னோட புத்திசாலித்தனமோ இருக்கிறதுனால தினமும் நான் விருந்தா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். என்ன, நாம ஆரம்பிக்கலாமா? ஏய், இங்க கேளு. நீ நீ இந்த காட்டு ராஜாவே நீ ஏமாத்தி இருக்க. அது உனக்கு தெரியுமா? அச்சோ மகாராஜா, என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. நான் இந்த காட்டை விட்டு எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு ஓடிடுறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, என்ன தயவு காட்டுங்க. மகாராஜா, ஒரு விஷயத்தை கவனத்துல வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் வயசாக தான் செய்யும். ஆனா மனசு சக்தியா இருந்துச்சுன்னா நம்ம உடம்பும் சக்தி வாய்ந்ததா இருக்கும். ஒரு பாவப்பட்ட கழுதை ரொம்ப ஆழ்ந்த துக்கத்தோட ரொம்ப நேரமா காட்டுல சுத்திட்டு இருந்துச்சு. நானும் புத்திசாலி ஆயிடுவேன். எனக்குள்ளயும் புத்தி வந்துரும். பாத்துக்கிட்டே இரு. பாவம் அந்த கழுதை கவலையோட நடந்து போயிட்டு இருக்கும்போது அது மரத்துக்கு அடியில ஓய்வு எடுத்துட்டு இருக்க ஒரு சின்ன ஜீப்ராவை பார்த்துச்சு. ஹேய் நண்பா, அட எழுந்திருப்பா. அந்த சின்ன ஜீப்ரா ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல தூங்கிட்டு இருந்துச்சு. தூக்கத்துல எழுப்பின கோவத்தை அடக்கிட்டு அந்த குட்டி ஜீப்ரா சொல்லுச்சு, என்னாச்சு? என்னாச்சு சொல்லு நண்பா. ஹேய் நண்பா, நான் இப்பதான் கிராமத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? நான் சந்தோஷமா இருக்கேன். ஆனா விஷயம் அது இல்ல நண்பா. ஓ அப்படின்னா வேற என்ன? என்ன விஷயம், அத சொல்ல. அது ஒண்ணு இல்ல நண்பா. சொல்ல போனா நான் அதி புத்திசாலி. ஆனா எனக்கு இன்னும் நிறைய புத்தி தேவைப்படுது. இதுக்காக நீ எனக்கு உதவி செய்ய முடியுமா? நான் உனக்கு எப்படி உதவி செய்யறது? நான் உன் அளவுக்கு புத்திசாலியா என்ன? அப்புறம் நான் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும்? அந்த விஷயம் எனக்கும் தெரியும் நண்பா. எனக்கு ஒன்னே ஒன்னு சொல்லு. இந்த காட்டுல நல்ல டாக்டர் யார் இருக்காங்க? ஓஹோ, விஷயம் இப்படிப்பட்ட விஷயமா? உனக்கு இந்த காட்டுலயே ரொம்ப புத்திசாலியான டாக்டர் ஒருத்தர் தான் இருக்காரு. யாருப்பா அது? டாக்டர் நரி. ரொம்ப பிரபலமான டாக்டர். புத்தியை அதிகமாக்குறதுக்கு அவர்கிட்ட மருந்தெல்லாம் இருக்கு. இது நிஜமா உண்மையா? ஆமா, உண்மைதான். இங்க எத்தனை விலங்குகள் புத்திய வாங்கிட்டு போறாங்க தெரியுமா? அதனால அவங்க பின்னாடியே போ. நீ டாக்டரோட குகைக்கு போயிடுவ. உனக்கு ரொம்ப நன்றி நண்பா. போ போ. இங்க இருந்து ஆரம்பமாகுது உன் கெட்ட நேரம். என்ன நீ இப்படி தொந்தரவு பண்ணா அதுக்கான விளைவு இதுதான். டாக்டர் நரி அதோட குகைக்கு பக்கத்துல ஒரு சின்ன மரத்துக்கு அடியில ஆழ்ந்த யோசனையில மூழ்கி இருந்தாரு. அப்பதான் டாக்டரோட உதவியால கிட்டன் கரடி அங்க நடந்து வந்தாரு. மாஸ்டர்,
உங்களுக்கு என்னாச்சு மாஸ்டர்? நான் என்ன சொல்றது, குகையோட வேலை பாதி முடிஞ்சு போச்சு. இப்ப எனக்கு ஆத்தங்கரை கிட்ட இருக்கிற உருண்டை கல் எனக்கு தேவைப்படுது. எனக்கு வேலை செய்யறதுக்கு கூலி ஆளுங்க யாரும் கிடைக்க மாட்டாங்க. அதனாலதான் நான் ரொம்ப கவலையா இருக்கேன். என்னாச்சு மாஸ்டர்? கூலி வேலை செய்யறவங்களுக்கு பணம் கொடுக்கணுமா? என்ன ஒரு முட்டாள்தானம். வணக்கம் டாக்டர் சாரே. வணக்கம். ஆமா, நீ பக்கத்து காட்டுல இருக்கிற சின்னன் பையனோட கழுதையா என்ன? என்னப்பா, இல்ல நான் இங்க பக்கத்து கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். நீ எதுக்கு இங்க வந்த? டாக்டர் சாரை பார்க்காதா? காசு இல்லாம நான் யாரையும் பாக்கறது இல்ல. ஆனா நீ கிராமத்துல இருந்து வந்திருக்கல, அதனால நீ என்ன பார்க்கலாம். பாத்தியா, உனக்கு என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. என்ன பிடிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு இப்ப நீயே கொஞ்சம் பாரு. டாக்டர், என் புத்தியை எனக்கு அதிகமாக்கணும், அதான் உங்களை தேடி இங்க வந்தேன். புத்திசாலி அதிகமாக்கணுமா? ஆமா டாக்டர் சார், நானும் என் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி மிக பெரிய பேர் எடுக்கணும், மத்தவங்க மாதிரியே. அது சரி, உனக்கு எத்தனை கிலோ புத்தி வேணும்? அது எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கம்மியா இருக்க கூடாது. அப்படின்னா உனக்கு புத்திசாலித்தனம் அதிகம் வேணுமா? அப்புறம் அதுவும் கிலோகிராம்லயா? அப்படி ஒரு வேலை முடிஞ்சதுன்னா எனக்கு பாட்டோ டான்ஸோ கத்து கொடுங்க. இத வச்சு என்னால என் குகை வேலைய முடிச்சுக்க முடியும். சொல்லுங்க. அப்படின்னா இங்கே கொஞ்ச நாளைக்கு தங்கி ஆகணும். தங்கிட்டா போச்சு, எனக்கு புத்தி அதிகமாகுமா? கண்டிப்பா அதிகமாகும். இங்க நிக்கிறாரே கரடி, அவர் ரொம்ப புத்திசாலியான ஆளு. இந்த புத்திசாலித்தனம் உனக்கு போதும் இல்லையா? இது எனக்கு போதும். நான் என்ன சொல்றேனோ அந்த வேலையை நீ நேர்மையா செய்ய ஆரம்பி. அதுவும் வைத்தியத்துல ஒரு பங்கா இருக்கும். இது போல புத்திசாலித்தனத்தை அதிகமாக்க வந்த கழுத டாக்டர் நரி கொடுக்கிற வேலைய ரொம்ப மனசார செய்ய ஆரம்பிச்சது. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஒரு நாள் சாயந்தரம், என்னோட இந்த குகையோட வேலை இந்த முட்டாள் கழுதைய வச்சு நான் முடிச்சிட்டேன். இப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிற சூழ்நிலைய நான் சரி பண்ணிடுறேன். மாஸ்டர், அட கத்தாத, எனக்கு நல்லாவே காது கேக்கும். என்ன சொல்ல வர சொல்லு. அந்த கழுதையோட புத்திசாலித்தனம் எவ்வளவு அதிகமாச்சு? பாதி புத்திசாலித்தனம் அதிகமாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல முழுசா புத்திசாலி ஆயிடுவான். என்னை விட அதுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாயிடுமா? அட, நான் அந்த மாதிரி செய்வேனா? இந்த காட்டுலயே நீ தான் எல்லாரையும் விட ரொம்ப புத்திசாலியான ஆளு. நீ ஒரு வேலை பண்ணு, உடனே போ, அந்த தேனை எடு, அப்புறம் கழுதையை கூட்டிட்டு போய் விறக கொண்டு வா. சரிங்க மாஸ்டர். இந்த முட்டாளுங்களால நான் ரொம்ப நிம்மதியாவும் நல்ல ஒரு வாழ்க்கையாவும் நான் வாழ முடியும். கரடி ப்ரோ, எனக்கு ஒரு விஷயம் சொல்றிய? நான் இங்க வந்து இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்கணுமா புத்தி அடையறதுக்கு? சந்தேகமே இல்ல, இங்கேயே இருந்துதான் ஆகணும். நீ முன்னாடி போ, நான் தேனை சாப்பிட்டுட்டு பின்னாடியே வந்துடுறேன். அம்மா, என் முதுகெல்லாம் வலிக்குது. ஒரு வண்ணமயமான கிளி ஒரு கிளைக்கு மேல உட்காந்து இதை எல்லாமே பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த கிளி பறந்து அந்த கழுது கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லுச்சு. ஒரு விஷயம் சொல்லு, கொஞ்ச நாளா உன்னை நான் இந்த இடத்துல பார்த்துட்டு தான் இருக்கேன் தெரியுமா? இந்த காட்டுக்கு நீ புதுசா? இல்ல, நான் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். எதுக்காக? கழுத அந்த வண்ணமான கிளி கிட்ட காட்டுக்கு ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அத கேட்டுட்டு அந்த கிளி சத்தம் போட்டு சிரிச்சுது. நீ உண்மையிலே பெரிய முட்டாள் தெரியுமா? என்ன முட்டாள்னு கூப்பிடாத. இன்னும் கொஞ்ச நாள்லயே நான் இந்த காட்டுல இருக்கிறவங்களையே ரொம்ப புத்திசாலியான விலங்கா மாறிடுவேன். இந்த மாதிரி அந்த தந்திரமான நரி தான் உன்கிட்ட சொல்லிருக்கோம். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அந்த நரி பெரிய ஆளு. உன்னை வைத்தியன்ற பேர்ல தன்னோட சுயநலத்துக்காக அது உன்னை தங்க வச்சிருக்கு. இல்ல, டாக்டர் நரி ரொம்பவே புத்திசாலியான ஆளு. அந்த நரி உண்மையாவே கஞ்சத்தனமான ஆளு. அது தன்னோட கொகைக்கான வேலைய செலவே இல்லாம முடிச்சிருச்சு. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இல்ல, நீ போய் சொல்ற. இந்த காட்டுலயே கரடி அண்ணன் தான் புத்திசாலி. டாக்டர் நரி சாரு எனக்கு கரடி அண்ணனை விட அதிகமான புத்திய கொடுப்பாரு. ஐயோ முட்டாள், அந்த நரி உன்னை பயன்படுத்திக்கிச்சு. அத நான் நிரூபிச்சு காட்டுறேன், வா. கழுதையும் கிளியும் கரடி கிட்ட போச்சுங்க. கரடி அண்ணன், என்னாச்சு கிளி? நீங்க இந்த தேனை டாக்டர் சித்தப்பாவோட பாத்திரத்துல எப்படி
இது முழுசா முடிஞ்சு போயிராதா? இதுவா? கண்டிப்பா கிடையாது. நான் இந்த பானையில இருந்து மெல்ல மெல்ல டாக்டரோட பெரிய பானையில இந்த மாதிரி ஊத்துவேன். இதோ இதே மாதிரி. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. உனக்கு புரிஞ்சுதா? நான் புரிஞ்சுக்கிட்டேன், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி கரடி அண்ணன். இப்போ நாங்க கிளம்புறோம். அப்படின்னா சரி. இந்த முட்டாள்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகள்லாம் கேட்க இப்படிதான் தெரியுதோ. அந்த முட்டாளுக்கு தேன் கீழே கொட்டினது இப்ப வரைக்கும் தெரியவே இல்ல. பாத்தியா? நீ சொன்னது உண்மைதான். தந்திரமான அந்த நரி என்ன பயன்படுத்திக்கிச்சு. பரவாயில்ல விடு. நீ எல்லாரையும் ரொம்ப ஈஸியா நம்பிடுற. அதுதான் உன்னோட பிரச்சனையே. சரி, இப்ப நான் என்ன பண்றது? நீ ரொம்பவே உழைப்பாளி. இதுதான் உன்கிட்ட இருக்க திறமை. அத நீ முதல்ல புரிஞ்சுக்க. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்னோட தவறுகளை இப்பதான் உணர்றேன். ரொம்ப நல்லது. எல்லா விலங்குகள்கிட்டயும் ஒரு திறமை இருக்கும். அதாவது குயிலால பாட முடியும், மயிலால ஆட முடியும், மீன்களால நீந்த முடியும், அதே மாதிரி பறவைகளால பறக்க முடியும். நாம நம்ம திறமைகளை கண்டுபிடிச்சு அத பயன்படுத்திக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சது. சரி, இப்ப போய் உன்னோட பணத்தை நீ நரிக்கிட்ட கேளு. நீ உழைச்சிருக்கல, அதுக்கான பலன் கிடைச்சே ஆகணும். கிளி சொன்னதை கேட்டுக்கிட்டு அந்த கழுதை நரிக்கிட்ட போச்சு. மாஸ்டர், நான் பானையில தேனை நிறைச்சிட்டேன். அது உண்மைதான். மறுபடியும் அந்த தேனை அந்த மாதிரி கொட்டுவியா நீ? டாக்டர், டாக்டர். என்னாச்சு? நான் புத்திசாலி ஆயிட்டேன். புத்திசாலியா? அதுவும் நீயா? ஆமா. அட இல்ல இல்ல, உன்னோட புத்திசாலித்தனம் அதிகமாகறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும். இல்ல டாக்டர், நான் உண்மையிலேயே புத்திசாலி ஆயிட்டேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா? ஆமா. சரி, நான் இவ்வளவு நாள் உங்களுக்கு வேலை செஞ்சேன்ல, அதுக்கான கூலிய கொடுக்கறீங்களா? அட, இவ என்ன பேசுறான்? வேலையா? வேலையா? என்ன மாதிரியான வேலை? ஆமா, வேலை செஞ்சிருக்கேன்ல. இப்ப நீங்க மட்டும் காசு கொடுக்கலன்னா ராஜா சிங்கம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அட இல்ல, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. நான் உனக்கு உன்னோட கூலிய கொடுத்துறேன். இது போல அந்த கஞ்சத்தனமான நரிக்கிட்ட இருந்து கழுதை கூலிய வாங்கி போயிடுச்சு. அது ஒரு பெரிய வலையில சிக்கிடுச்சுன்னு அதுவும் உணர ஆரம்பிச்சுது. கழுதை அதோட ஞானத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அதோட ஊருக்கு போயிடுச்சு. அதுக்கு அதோட வாழ்க்கையே கத்து கொடுத்துடுச்சு. ஹாய் பாட்டி, இந்த நெய்யப்பம் ரொம்ப சுவையா இருக்கு, மணமா இருக்கு. இந்த நெய்யப்பம் எப்படி பண்ணீங்க பாட்டி? எப்படி இது இவ்ளோ சுவையா இருக்கு? இந்த நெய்யப்பம் நல்லா இருக்காம்மா, உனக்கு பிடிச்சிருக்கா? இது எவ்வளவு சுவையா இருக்கு தெரியுமா பாட்டி? எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி. பாட்டி, இந்த நெய்யப்பத்தை நீங்க எப்படி செய்வீங்க? அது நல்ல வறுத்த அரிசியை தூளா புடைச்சி வெல்லமும் எள்ளும் பழமும் நெய்யும் இன்னும் ஏலக்காலம் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டு எண்ணெயில போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கணும். அப்படிதான் பாட்டி இந்த நெய்யப்பத்தை சுட்டு எடுக்கிறேன். அது கேட்கவே ரொம்ப ஜாலியா இருக்கு பாட்டி. ஐயோ பாட்டி, அந்த நெய்யப்பத்தை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. அடடா, நீ அழாதம்மா, அழக்கூடாது. இந்த பாட்டி உனக்கு வேற ஒரு அப்பம் தரேன், சரியா? நல்ல வாசனை வருதே. எங்க இருந்து இந்த வாசனை வருது? நல்ல நெய் வாசனையா இருக்குதே. இந்த காட்டுக்குள்ள எங்க இருந்துடா நெய் பலகார வாசனை இவ்வளோ வருது? இந்த வாசனையால பசி இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சே.
ஓஹோ, இங்க இருந்து தான் இந்த வாசனை வருதா? இந்த காக்காவுக்கு நெய் பலகாரம் எங்க இருந்து கிடைச்சிருக்கும்? எனக்கும் கொஞ்சம் கொடுன்னு அதுகிட்ட கேட்டு பார்ப்போமா? மொத்தமா எனக்கே கொடுன்னு கேட்டா தராது. அதுல ஒரு பாதியாவது கிடைச்சா நல்லா இருக்குமே. ஆம், ஏதாவது ஒரு தில்லு முள்ளு வேலை பண்ணாதான் சரியா வரும். இல்லைன்னா எதுவுமே வேலைக்கு ஆகாது. லா 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 லா. என்ன நிறையாரே பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்க? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. லா 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 லா. பாட்டு கேட்கும் போதும் பாட்டை பாடும் போதும் கிடைக்கிற அந்த சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்காது. லா 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 லா. பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா சமீபத்தில் காட்டுல அதிக பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. காட்டுல என்னை விட அழகா பாடுறது நீதான்னு சொல்றாங்க. அது உண்மையா? அதுல என்ன சந்தேகம்? ஏன் பாட்டோட போட்டி போட அந்த கோயிலுக்கு கூட முடியாது. அப்படின்னா இங்க பாரு காக்கா, ஒரு பாட்டு பாடி காட்டு. இதுதான் உன் பாட்டா? ஐயோ, தயவு செஞ்சு நிறுத்திக்கிறியா? முடியல. இசைன்ற பேர்ல கொல்றியே. ஏய், கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி தான் பாடி தொலையேன். கேட்குற மாதிரி பாடுன்னு சொன்னேன். யார் இந்த நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, வாயை திறந்து பாடினா எல்லாம் என் கைக்கு வந்துடும்னு. அதே மாதிரி வந்துடுச்சே.